திருச்சி மாவட்டம் துறையூரில் ஒரே பகுதியில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. துறையூரில் உள்ள காமராஜர் நகரில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நள்ளிரவில் பூட்டியிருந்த 7 வீடுகளில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். 3 கொள்ளையர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் ஒருவரை மட்டும் அப்பகுதி மக்கள் விரட்டி பிடித்து துறையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். ஆனால் காவல் நிலையத்தில் இருந்து அவர் தப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சென்ற வாரம் மீண்டும் அந்த திருடனை பிடித்த போலீசார் வழக்கு பதிவு செய்யாமல் எச்சரித்து அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பத்மா என்பவரது வீட்டில் நேற்றிரவு புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 10,000 பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். அவர் முன்னெச்சரிக்கையாக நகைகளை வங்கி லாக்கரில் வைத்ததால் அவரது நகைகள் தப்பியுள்ளன. கொள்ளை குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஒரே பகுதியில் மீண்டும் மீண்டும் நடந்து வரும் கொள்ளை சம்பவங்கள் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த திருட்டு தொடர்ந்து காமராஜ் நகர்ல 3 மாசமா ஒரு வீடா பூட்டி இருக்கிற வீடா நடக்குது. இதுக்கு என்ன அந்த துறையை சேர்ந்தவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு இல்லாத வாசி போன வாரம் 10 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச திருடன் எப்படி வெளியில வந்தான், வெளியில உடனே மறுபடியும் எங்க வீட்டுல புடைச்சிருக்கிறான் கதவை. இது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டத்தை கொடுக்குது. காமராஜர் நகர் மக்கள் பூரா மனசு கஷ்டத்திலையும் மன உளைச்சல்லையும் இருக்கும். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு ரொம்ப தாழ்மையோட வேண்டி கேட்டுக்கிறோம்.